நான் பரிசுத்த ஆவியாக உங்களிடத்திலே வருவேன். பரிசுத்த ஆவியாக உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். இப்ப இதுவரைக்கும் நம்ம பலன் இல்லாம இருக்கிறோம். பலன் இருக்கிறது. அடிக்க வேண்டுமா? பலன் இருக்கிறது. கத்த வேண்டுமா? பலன் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பலன் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க, ஆண்டவருக்காக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, ஆண்டவருக்காக நிமிர்ந்து நிற்க நமக்கு பலன் இல்லை. அநேக பாவங்களை எதிர்ப்பதற்கு நமக்கு பலன் இல்லை. அநேக உலக பிரகாரமான இச்சைகளை எதிர்த்து நிற்க நமக்கு பலன் இல்லை. உலகம் சார்ந்த சில காரியங்களை பேஸ் பண்ணுவதற்கு நமக்கு பலன் இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியாக நான் உங்களிடத்தில் வருவேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள்.